சில்வியா, நீ தான் யூஜி முடிச்சிட்டல்ல, ஷீபா மாதிரி நீயும் ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கு தான் இப்போ நல்ல ஸ்கோப் இருக்கு. பார்க்கலாம். ஏய் சில்வியா, என்ன காலேஜ் படிப்புலாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சித்தி. அடுத்து என்ன சில்வியா, கல்யாணம் தானே? ஐயோ கல்யாணமா? ஆமா, காலேஜ் தான் முடிச்சிட்டியே, அடுத்து என்ன கல்யாணம் தானே? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வேண்டியது தானே? என்ன ஜெயின், படிச்சு முடிச்சிட்ட, என்ன பண்ண போற அடுத்து? தெரியல, இன்னும் டிசைட் பண்ணல நான். இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு கை நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிரு, புரியுதா? இந்த கல்யாணம் அப்புறம் மேல் படி படிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை, புரியுதா உனக்கு? சரி பார்க்குறேன். சில்வியா அங்கதான் இருக்கிறியா? நானும் உன்னை உள்ள தேடிட்டு இருந்தேன். இல்ல உள்ள ரொம்ப வெக்கையா இருந்துச்சு, அதனால வெளில காத்து வாங்க வந்தேன். அப்படியா? ஆமா சில்வியா, உங்க சித்தப்பா உனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்களாம், நீ அட்டனே பண்ணலையா? என்னாச்சு? ஏன் திடீர்னு ரீசெண்டா யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? அதை ஏன் கேக்குறீங்க? இப்பெல்லாம் யார் ஃபோன் பண்ணாலும் படிச்சுதான் முடிச்சிட்டல, அடுத்து என்ன பண்ண போற, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அட்வைஸ் கொடுத்து எனக்கு கொள்றாங்க. இதுக்கு ஏன் சில்வியா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எல்லாரும் ஓனல்லதுக்காக தானே அட்வைஸ் பண்றாங்க. பைபிள்ல கூட இப்படி ஒரு வசனம் எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதியிருக்கு. அதனால மற்றவங்க உனக்கு கொடுக்குற ஆலோசனை எல்லாம் நீ அற்பமா எண்ணாம, அதை அசட்டை பண்ணாம, அதையெல்லாம் கவனமா கேட்டு நீ ஆண்டவரோட பாதத்துல வச்சு ஜெபிக்கும் போது நீ அடுத்து என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் உனக்கு உறுதிப்படுத்துவார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்முடைய ஹலோ கேட்டிங்களா வேர்ல்ட் வெர்சஸ் காட் சீரீஸ் இன்றுடன் முடிவடைகிறது. அடுத்ததாக புதிய சீரீஸ்ல நாங்க உங்களை மே மாதம் சந்திக்க இருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கீப் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ்.